கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கனம் என்றால் மரியாதையை குறிக்கிறது, அது மேன்மையை குறிக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில், அதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மேன்மையும் கொடுக்கிறதில் நீங்கள் முந்திக் கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் அதன் மீது பிரியமாக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துகிறார், அதாவது அவனுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம். மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தாழ்மையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்வை கட்டளையிடுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, மனதில் தாழ்மையுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது, மனத்தாழ்மையோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, கனத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக கனம் பண்ணுதலின் முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, கர்த்தரை கனம் பண்ணுதல். ஆதார வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது, அவருக்கான மேன்மையை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், அதாவது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சுய சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் மேன்மையை இழந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள், கனஈனப்படுகிறார்கள், மேன்மையை இழந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது, அவருடைய வார்த்தைக்கு புறம்பே நடப்பது, இவை எல்லாமே அசட்டை பண்ணுகிறதற்கு உள்ளாக வருகிறது. ஆகவே அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கட்டளையிடுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எங்கெல்லாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் கூட கர்த்தர் கிரியை செய்து உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அற்புதத்தின் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணாதவர்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் நிச்சயமாக கனம் அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இதை சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். பிரியமானவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் உண்மையுள்ள தேவனாக 100க்கு 100 நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே விசுவாசிங்க, கிரியை நடப்பீங்க. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க கிரியை செய்யாமல் இருக்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறீங்கன்னா நிச்சயமா வாயினால, கிரியை மூலமாக, அதாவது செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக குறித்த காலத்துல, ஏற்ற வேளையில உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். நாம் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
யாவரும் ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, ஒருவரை ஒருவர் நீங்கள் கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிரித்த முகத்தோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மேன்மை அவர்களுக்கு நீங்கள் முதலாவது கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கான நன்மையான ஈவை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. 22வது சங்கீதம் 23வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். மூன்றாவது, நாம் ஒவ்வொருவரும் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். நான்காவது, இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். அதாவது இந்த வசனத்தில் அவர் என்று குறிப்பிடுகிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நாம் பயபக்தியோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை பாடி துதித்து அவரை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை குறித்து பயப்படாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, பிறரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கனத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 10ல் 1 பங்கை கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது கர்த்தருக்கென்று நீங்கள் தசம பாகமாக கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் மாத்திரமே அநேகத்தின் மேல் அதிபதியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை, ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரவனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில குடும்பங்கள் சாபங்களின் நிமித்தமாக தரித்திரராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு, அவர்களை ஒடுக்காதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களை ஒடுக்காதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தரித்திரனுக்கு நீங்கள் தயை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 22 முதல் 23வது வசனம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறவன் மாத்திரமே பிதாவாகிய தேவனையும் கனம் பண்ணுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை கனம் பண்ண ஒருவன் விரும்பினால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனங்களின்படி நாம் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் கனம் அடைகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, பெற்றவரை கனம் பண்ணுங்கள். ஆதார வசனம் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமாக கர்த்தர் நமக்கென்று கொடுத்த பெற்றோர்கள். அவரால் மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்நாட்கள், அதாவது இந்த உலகத்தில் நீடிய ஆயுளுடையவர்களாக, உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, அதிகரிப்பதற்கு நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த காலத்துல அதிகமாக பெற்றோரிடத்துல குழந்தைகள் கோபப்படுகிறாங்க, எரிச்சலாக இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் கனம் பண்ண வேண்டும், மேன்மையை கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா.
உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே பிதாவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை, உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று. ஆகவே நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்குரிய கனத்தை கொடுத்து நீங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களுக்காக மனமிறங்கி ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு ஒத்தாசையை அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்குரிய மேன்மை கட்டளையிட்டு நன்மையான ஈவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூமியில் உங்கள் வாழ்க்கை நீடித்திருப்பதற்கு, உங்களுக்கு நன்மை உண்டாகிறதற்கு, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதற்கு, உருவாக்கப்படுகிறதற்கு உங்கள் தகப்பனையும் தாயும் நீங்கள் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, மேன்மையை செலுத்துகிற பிள்ளைகளாக இருப்பதே கர்த்தராகிய தேவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்களில் முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறந்து விடாதபடிக்கு இந்த வசனத்தை உங்கள் நினைவில் வைத்து நிச்சயமாக உங்கள் பெற்றோருக்கு மேன்மை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, கனத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வையும் கனத்தையும் மேன்மையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது, மற்றவரை கனம் பண்ணுங்கள். ஆதார வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் சகோதரனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் பயந்து ராஜாவை கனம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, முன்புள்ள காலங்கள்ல ராஜாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற நாட்கள்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கிரியை நடப்பிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதிர் வயது, அதாவது வயதானவர்களுடைய முகத்தை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதாவது அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக இடத்துல நம்ம பயப்படாதிருங்கள்னு பார்க்கிறோம். சில இடங்கள்ல பயப்படு என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவையில்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய அநித்தியமான காரியங்களை பார்த்து பயப்படாதபடிக்கு நாம் கர்த்தரை துதித்து தொழுது கொண்டு சமாதானத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமைகள், விரக்திகள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்குகிறது. ஆகவே நீதிமானா இருப்பதற்கு நீங்கள் முற்படுங்க. நீதிமான் யார் என்றால், வேதத்தின்படி கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்னடந்து உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுகிறார். கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்குரிய மேன்மையை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுக்கான உயர்வை கொடுக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அது மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். நீடித்திருப்பதற்கு நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரையும் முந்திக்கொண்டு கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, முக்கியமாக முதியவர்களுக்குரிய கனத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இதோ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்பா. இந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு நின்றார்கள். அந்த இடத்துல உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா உயர்வை கட்டளையிடுங்கப்பா, மேன்மையை கட்டளையிடுங்க தகப்பனே. வெக்கப்பட்ட நாட்களுக்கும் துக்கப்பட்ட நாட்களுக்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க தகப்பனே. இழந்து போனதை இயேசுவின் நாமத்தினால் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே அப்பா. பிள்ளைகளுடைய தலையை அப்பா என்னையால் அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சத்துருக்களின் தந்திரங்களோ மனிதர்களின் சூழ்ச்சிகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நிரப்படிய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 5 மாதங்களும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்ல தேவன், எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் நீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே தகப்பனே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் மனதில் அப்பா இருக்கக்கூடிய எல்லா விருப்பங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் குடும்பத்தில் ஆண்டவரே மனமகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. எல்லா பிரிவினைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. சத்ருவின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் துரத்தி அடிக்கிறோம் அப்பா. எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ தூதர்களை விட்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரப்பிலும் கர்த்தருடைய கரம் கோடு இருந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும். சுய சித்தம் செய்யாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்து நடக்க கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக பிரத்யோகமாக ஜெபிக்கிறேன். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு மன மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. பெற்றோருடைய கஷ்டத்தை புரிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி அப்பா அவங்களுடைய ஃபியூச்சர்ல உள்ள எஜுகேஷன் காரியங்கள் ஆண்டவரே நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தின்படி நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படிப்பு தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. எதிர்காலத்துக்குரிய ஒவ்வொரு காரியங்களுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் நாட்கள் நீடித்திருக்கத்தக்க ஆயுசு நாட்களை கூட்டத்தக்க அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபையை செய்யுங்க தகப்பனே. யாரெல்லாம் அப்பா மனவிரிவோடு காணப்படுகிறார்களோ, மன கஷ்டத்தோடு பிரிவினையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஐக்கியத்தையும் அப்பா சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. கல்லான இருதயத்தை அப்பா சதையுள்ளதாக உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் நீர் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அப்பா நீர் காயம் கட்டுகிற உன்னத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை அப்பா மன்னித்து மறந்து அப்பா சமாதானத்தோடு வாழ சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல எந்த உறவையும் ஆண்டவரே நாங்க சூஸ் பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்த பெற்றோர்களை நாங்கள் சூஸ் பண்ண முடியாது அப்பா. நீர் எங்களுக்கு என்று கொடுத்த பெற்றோரை அப்பா நாங்கள் கனம் பண்ணி கீழ்ப்பிடிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நீருடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய தயவால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபையும் தயவும் அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு உரிய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியே ஜெபிக்கிறேன். நாளை
தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கத்த சந்தித்து நீரே எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 நாள் உடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்கள் அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே மன விரும்பி அப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், எப்போ எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்றும் நோக்கி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் நன்மை பெற்றுக்கொள்ள சுதந்திரத்தை கிருபை செய்யுங்க. குறித்த காலத்துல ஏற்ற வேளையில அப்பா நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டு அதுக்கு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற 10, 12 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, கத்த நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்மையானதை அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்த அந்நாளுக்கு சாமுவேலை நீர் கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தை நன்மையினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. அது மாத்திரமல்ல, கடனென்று சிறையிருப்புல சிக்கி தவித்து வாடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை நிரப்புங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் உடைய கரத்தில் எங்களை ஒரு விசை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு ஏற்ற உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. வியாதி என்ற சிறையிருப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மிடத்திலிருந்து வருகிற அப்பா நிரந்தர நித்திய விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த காணொலியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை மாத்திரமல்ல அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஒரு விசை தப்புவித்து பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினிக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் அப்பா வெளி தேசத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா தொலை தூரத்துல இருக்கிற அவங்க குடும்பத்தையும் கர்த்தருடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்த நீரை பாதுகாத்து நித்திய தேவனாக அப்பா பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் முற்றிலும் தாழ்த்துகிறோம் அப்பா. அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில நல்ல குணசாலியான மகனையும் ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து குடும்ப வாழ்க்கையை கத்த நீர் ஆசீர்வதித்து நன்மை காண பண்ணுங்க அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருக்குரிய கனத்தை நீங்கள் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் மேன்மையை கட்டளையிட்டு உயர்வை கட்டளையிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.